ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறது நீங்க தம்ப்லைன்ல பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கிரணத்தம் சாய்பாபா கோயில் எந்த மாதிரி சூழ்நிலையில அமைஞ்சிருக்கு, நம்ம போய் உட்கார்ந்து அந்த கோயில்ல பிரார்த்தனை பண்ணனா நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா கிளியரா புரியும். ஃபர்ஸ்டா இந்த வீடியோவை பார்க்கறவங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எல்லா சாய்ராம் பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாங்களா? நம் பாபா அவர்கள் இயற்கை வளம் சூழ்ந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு எதிரில் இருக்கு, இயற்கையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ மரம், வேப்ப மரம், துளசி மாடம், நெல்லிக்காய் மரம் அப்படின்னு இயற்கையான சூழல்ல நம் பாபா அனைவருக்கும் அருள் பாவிக்கும் விதமாக அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இயற்கை வளம் நிறைந்த இடத்தில் பாபா அமர்ந்திருப்பதால் நாம் இந்த கோயிலுக்கு சென்று பாபாவை வழிபடும் போது இந்த இயற்கை காற்று நம்மேல் படும்போது நோய் நொடிகள் விலகும், நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிட்டும். அனைவரும் பாபாவின் திருவடிகளுக்கு சென்று அவரின் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். ஓம் சாய்ராம். This video is sponsored by BuyNote eShoppingOnline.com. BuyNoteங்கிறதுங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங், ஒரு ஆப். இது வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஃபுல்லும் இந்த ஆப்ல இருக்கு. அவங்க சொந்த விருப்பத்தின் பேர்ல இது வாங்கி பயனடைஞ்சுக்கலாம்.